ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ வராமல் இருந்திருக்கோம். சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் ஆகும். நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டியூஸ்டேனால் வெத்தலை விளக்கு போட வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. சரின்ட்டு ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சரி, எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சியாச்சு. நானும் மில்கியும் தான். தம்பி தூங்கிட்டு இருந்தான் அந்த டைமில். நானும் மில்கியும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான வேலைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காஃபி போட்டு குடித்தோம். யார் யாருக்கெல்லாம் காலையில் மார்னிங் எந்திரிச்சோன்னே காஃபி குடித்தாதான் அடுத்த வேலை ஆகுன்ற மாதிரி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி ஒயிட் கலர் ஹாட்டின் கொடுத்துருங்க. 2 பேருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசினதுக்கப்புறம் ஒரு 5:30க்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி வெத்தலை விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. யார் யாரெல்லாம் டியூஸ்டே வெத்தலை விளக்கு போடுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குது. அதேமாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதும் நிறைய பேர் போடுறாங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கு தகுந்த ரிசல்ட்டுமே நமக்கு கொடுக்குது. அதனால் ஃபாலோ பண்ணாதவங்க மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வெத்தலை விளக்கு வந்து ஹோரை டைமில் போட்டால் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஹோரை டைம் வந்து டியூஸ்டேன்னு பார்த்தோம்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 to 7 இருக்குது. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1 to 2 இருக்குது. அப்புறம் நைட் வந்து 8 to 9 இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் சாமிக்கு மாற்றிட்டு விளக்கை எடுத்து ரெடி பண்ணி வச்சு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா சாமி கும்பிட்டு இன்றைக்கி டேவை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு எப்படி இன்றைக்கி டே போச்சுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் நம்ம ஏர்லி மார்னிங் இருந்துச்சு. கிட்டுக்குட்டி எந்திரிக்காதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைனா ஒரு ஹரிபரியாகவே இருக்கும். விளக்கு போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6:45 to 7 ஆயிடுச்சு. மில்கிக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். டைம் வேறு ஆயிடுச்சு. அப்புறம் டைம் ஆனதுனால நான் பிளான் பண்ணது வேறு. சரி, டைம் ஆனதுனால சிம்பிளாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணால் உங்களுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். கிட்ஸ் லன்ச் பாக்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஆஃபீஸ் கோயிங், ஸ்கூல் கோயிங் எல்லாருக்குமே கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. இப்படி தான் அன்றைக்கி இங்கே ஏர்லி மார்னிங் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீப் சப்போர்ட்டிங். பாய்.